சத்சங்கத்தின் சக்தி. சத்சங்கத்தின் பயன். சேதனமான ஜீவன்கள் எல்லாவற்றின் இதயத்திலும் உறையும் பரமாத்மாவை பற்றி சாஸ்திரங்கள் கூறுகின்றன. ஸ்ரீ சாயி தாம் அதனோடு ஒன்றுபட்டவரே என்று விளக்கி காட்டியுள்ளார். பாலில் வெண்ணெய் போலவும் எள்ளில் எண்ணெய் போலவும் அது நம்முள் முழுவதும் வியாபித்து உள்ளது என்று உபனிஷதங்கள் அறிவிக்கின்றன. அந்த மெய்ப்பொருளை மறைக்கும் தமது தனி தோற்றமாகிய அகங்கார திரையை விளக்குவதில்தான் எல்லா தவங்களும் ஆத்மீக சாதனைகளும் அடங்கியுள்ளன. இந்த சாதனை ஜபம், தியானம் போன்ற தனி வழிபாடாகவும் அல்லது பஜனை, பாராயணம், கூட்டமாக அமர்ந்து தியானம் செய்தல் போன்ற கூட்டு வழிபாடாகவும் இருக்கலாம். முதல் வகை சாதனை ஒருவரது தனிப்பட்ட முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே குறிக்கிறது. இரண்டாம் வகை சாதனை தம் உடன் உள்ள மற்றவர்களின் ஆத்மீக முன்னேற்றத்துக்கும் வழிகோலுகிறது. இவ்விரு வகை சாதனைகளும் நடத்தப்படும் இடம் விரைவிலேயே ஆத்மீக அலைகள் வீசும் சக்தி வாய்ந்த கேந்திரமாக விளங்குவதோடு அங்கு சாயிபாபாவின் அருள் பலவிதமாக வெளிப்படுகிறது. அத்தகைய சத்சங்கம் நடக்கும் இடத்தில் செல்லுபவர்களுக்கு எவ்வித முயற்சியுமின்றி தானாகவே ஓர் ஆழ்ந்த அமைதி நிலை கிட்டுகிறது. ஆத்மீக சாதகர் ஒருவரின் கண்ணோட்டத்தில் அவருக்கு மிகவும் உதவியான அருள் வெளிப்பாடு இதுவே. வியாதிகள் குணமடைவது மிகவும் சர்வசாதாரணமாக நிகழ்ந்து வருகிறது. சத்சங்கம் தொடங்கியதிலிருந்து அதில் பங்கு பெறும் பக்தர்களுக்கு கிடைத்துள்ள வெவ்வேறு வித அனுபவங்களில் ஒவ்வொரு வகையிலும் மாதிரிக்கு சிலவற்றை இங்கே கூறுகிறேன். கைகால் சுவாதீனமற்ற குழந்தை குணம் பெற்றது. அருகிலுள்ள கொத்தபாலம் என்ற கிராமத்தை சேர்ந்தவரான ஸ்ரீ கோபால ரெட்டி கூறுகிறார், எங்கள் குழந்தை மல்லியையும் என் மனைவியையும் குழந்தை பிறந்த 14வது நாளன்று நெல்லூர் பிரசவ ஆஸ்பத்திரியிலிருந்து வீட்டிற்கு அழைத்து வர சென்றேன். நெல்லூர் ரயில் நிலையத்தில் பிளாட்பாரத்தில் நின்றவாறே உள்ளே ரயிலில் ஏறி அமர்ந்திருந்த என் மனைவியிடம் குழந்தையை கொடுத்தேன். துரதிருஷ்டவசமாக குழந்தை என் கையிலிருந்து ரப்பர் துணியிலிருந்து நழுவி ரயிலுக்கும் பிளாட்பாரத்துக்கும் இடையே விழுந்து விட்டது. அது அழவே இல்லை. அதற்கு அங்கே அடிபட்டது என்று எங்களுக்கு அறிய முடியவில்லை. டாக்டர்கள் தம்மால் இயன்றவரை முயன்று பார்த்ததும் அதன் உயிரை மட்டும்தான் காப்பாற்ற முடிந்தது. குழந்தை மெலிந்து இருந்தது. அதன் கைகால்கள் சுவாதீனமற்று போய்விட்டன. அவளால் நடக்க முடியாது. ஆனால் உட்கார்ந்தவாறே நகர்ந்து செல்வாள். 4 வயதாகியும் அவளால் பேச முடியவில்லை. அவளது நிலை கண்டு நாங்களும் மனமுடிந்து போய் எல்லாம் ஆண்டவனின் இச்சைப்படியே நடக்கட்டும் என்று விட்டுவிட்டோம். ஒரு நாள் ஸ்ரீ பரத்வாஜா எங்கள் வீட்டிற்கு வந்தார். அவர் எங்கள் மகளை அருள் பொங்க பார்த்தார். தமது கைகளால் அவளது கை கால்களை தடவி கொடுத்து பாபாவின் அருளால் குழந்தை குணமடைவாள் என்று கூறினார். பின்னர் தாம் பாபாவின் படத்துக்கு நிவேதனம் செய்திருந்த இனிப்பிலிருந்து சிறிது அவளுக்கு அளித்தார். நாங்கள் வியப்புறும்படியாக மறுநாளிலிருந்தே அவள் நடக்க தொடங்கினாள். இப்போது அவளால் ஓடவும் மாடி ஏறவும் முடிகிறது. இப்போது பாபாவின் பஜனை பாட்டுகளை பாடுகிறாள். பாபாவின் அருளால் நானும் என் மனைவியும் லௌகீகத்திலும் ஆத்மீக துறையிலும் வெகுவாக முன்னேறியுள்ளோம். இளம் பிள்ளைவாதம் நீங்கியது. கர்னூல் ஜில்லா தோன் என்ற இடத்தை சேர்ந்த திரு M.K. ஆனந்த வெங்கடேஸ்வரலுவின் அனுபவம் வருமாறு. எனது 3வது சகோதரன் சேஷுமணிக்கும் அவனது 3வது மாதத்தில் அவனை தாக்கிய இளம்பிள்ளைவாத நோயால் இடது கால், இடது கை, இடது கண் ஆகியவை செயலற்று போயிருந்தன. 10 வயதான போதும் கூட அவனால் நிற்க முடியவில்லை. வீட்டின் பொருளாதார நிலை காரணமாக அவனுக்கு எவ்வித மருத்துவ உதவியும் எங்களால் அளிக்க முடியவில்லை. நான் திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பல்கலைக்கழகத்தில் MSc படித்து கொண்டிருக்கையில் என் நண்பர்கள் மூலமாக ஸ்ரீ பரத்வாஜை சந்தித்தேன். அவர் முன்னிலையில் ஆழ்ந்த அமைதியை அனுபவித்தேன். அவரது ஆசியால் என் சகோதரன் குணமடைவான் என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. ஒருமுறை நான் அவரை காண்பதற்காக வித்யாநகர் சென்றேன். அன்று மாலை அவர் தமது புத்தகத்தில் இருந்த சாயிபாபா எல்லா மகான்களிலும் உள்ளார் என்ற அத்தியாயத்தை எல்லோருக்கும் படித்து காட்டினார். அந்த சமயத்தில் ஹரிஹர் என்ற இடத்தை சேர்ந்த மகானை ஸ்ரீ சமர்த்த நாராயண மகாராஜ் என்பவர் அங்கு வந்தார். அவர் எனக்கு விபூதி அளித்து ஹனுமான் சாலிசாவை உச்சரித்தவாறே
அதே என் தம்பியின் உடலில் தடவும்படி கூறினார். ஸ்ரீ பரத்வாஜாவிடமிருந்து இன்னும் சிறிது உதி வாங்கி கொள்ளும்படியும் கூறினார். நான் திருப்பதிக்கு திரும்பி சென்றதும் விபூதியை எனது இரண்டாவது சகோதரன் வசம் வீட்டுக்கு கொடுக்கனுப்பினேன். என் வீட்டில் ஹனுமான் சாலிசா என்ற புத்தகம் இல்லாமற் போகவே வீட்டில் உள்ளவர்கள் விபூதியை என் தம்பிக்கு தடவவே இல்லை. ஒரு நாள் விடிகாலையில் எனக்கு ஒரு கனவு ஏற்பட்டது. சாயிபாபா நான் உட்பட பல பக்தர்கள் புடைசூழ நின்றிருந்தார். என்னை சுட்டிக்காட்டி அவர் மற்றவர்களிடம், இந்த நொண்டி பையனை காப்பாற்றியது நான் தான் என்றார். உடனே நான் விழித்து கொண்டு பாபாவின் படத்தை பார்த்தேன். உடனே பாபா மறைமுகமாக என் சகோதரனை பற்றிய குறிப்பிட்டிருக்கிறார் என்பது எனக்கு தெளிவாயிற்று. சில நாட்களுக்கு பின் நான் வீடு சென்றபோது என் சகோதரன் நடமாடுவதைக் கண்டு ஆச்சரியமடைந்தேன். புனிதமான விபூதி வந்து சேர்ந்த 4ஆம் நாளிலிருந்தே தடியின் உதவியால் அவன் நடக்கத் தொடங்கியதாக அறிந்தேன். எல்லோரும் இதை கண்டு ஆச்சரியமடைந்தனர். அவை அனைத்தும் பாபாவின் அருளே. துயிலெழும்பிய பாபா. தற்போது கர்னூலில் உள்ள திரு எம். ராமச்சந்திர ராவ் என்ற தபால் தந்தித்துறை ஊழியர் எழுதுகிறார். ஒரு நாள் மாலை வித்யாநகருக்கு சென்று ஸ்ரீ பரத்வாஜை கண்டேன். மறுநாள் காலையில் நெல்லூரில் தபால் தந்தி துறையில் குமாஸ்தாவுக்கான பேட்டியில் நான் கலந்து கொள்ள வேண்டியதாயிருந்தது. மறுநாள் விடிகாலை 5 மணி பஸ்ஸில் நான் புறப்பட வேண்டும். ஆனால் நாங்கள் இரவு நீண்ட நேரம் பேசி கொண்டிருந்தோம். தவிர நான் தாமதமாக எழும் பழக்கமுடையவன். எனவே நான் ஸ்ரீ பரத்வாஜாவிடம் என்னை விடிகாலை 4:30 மணிக்கு எழுப்பி விடுமாறு வேண்டிக் கொண்டேன். அவர் அதற்கு ஒத்துக்கொண்டு அலாரம் கடிகாரத்தை காலை 4:30 மணிக்கு அடிக்குமாறு திருப்பி வைத்தார். நான் ஆழ்ந்து தூங்கினேன். அப்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு தெளிவான கனவில் புதியவர் ஒருவர் அந்த அறையின் கிழக்கு ஜன்னல் அருகே தோன்றி, விடிந்து விட்டது, எழுந்து பேட்டிக்கு கிளம்பு என்றார். உடனே நான் விழித்து கொண்டு பார்த்தபோது ஜன்னல் அருகில் ஒருவரும் காணப்படவில்லை. அப்போது விடிகாலை 5 மணி இருக்கும். அலாரம் கடிகாரம் 4 மணியில் நின்று விட்டது. என்னை சரியான சமயத்தில் எழுப்ப பாபாவே இவ்வாறு என் கனவில் தோன்றி இருக்கிறார் என உணர்ந்தேன். அதன் மூலம் அவர் என் க்ஷேமத்தை கவனித்து வருகிறார் என்ற நம்பிக்கையை எனக்கு அருளியதோடு எனக்கு வயிற்று பிழைப்புக்கான வேலையும் பெற்று தந்தார். நம்பிக்கையற்றவருக்கு நம்பிக்கையூட்டல். வித்யாநகரில் உள்ள கல்லூரியின் பழைய மாணவியான திருமதி பி. சுலோச்சனா எழுதுகிறார். ஸ்ரீ பரத்வாஜை பற்றியும் அவர் சாயின் மேல் கொண்ட பக்தியை பற்றியும் அறிந்தேன். எனவே ஒரு முறை நான் என் தாயாரோடு அவர் வீட்டுக்கு சென்றேன். பேச்சின் நடுவே எங்கள் பூஜை அறையில் முன்பு ஒரு சாய்பாபா படம் வைத்திருந்தோம் என்றும் பின்னர் அதை எங்கள் சிநேகிதர் ஒருவருக்கு கொடுத்து விட்டோம் என்றும் அவரிடம் கூறினோம். முடிந்தால் அதையே திரும்ப பெற்று மீண்டும் பூஜை செய்யும்படியும் அதனால் நன்மை உண்டாகும் என்றும் அவர் கூறினார். அதன்படியே செய்து சாயிபாபாவின் வாழ்க்கை சரிதத்தை பக்தியோடு பாராயணம் செய்ய ஆரம்பித்தோம். என் தந்தைக்கும் இவற்றையெல்லாம் நம்பிக்கை இல்லை. அவர் ஒரு புதுவிதமான வியாதியால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார். ஒரு பர்லாங்கு தூரம் நடந்தால் கூட அவரது கால்கள் வீங்கி கொண்டு பொறுக்க முடியாத வலியும் ஏற்படும். மருத்துவ சிகிச்சைகளால் குணமேற்படவில்லை. ஒரு நாள் என் தாய் பாபா மிகவும் அதிசயித்தக்க விதத்தில் பல வியாதிகளை குணப்படுத்தியிருப்பதை பற்றி கூறி அவரும் பாபாவிடம் தஞ்சம் புக வேண்டுமென்று யோசனை கூறினார். அதனால் நான் அடைய போகும் நஷ்டம் என்ன? குணம் பெற்றால் நல்லது, இல்லையேல் நஷ்டம் ஒன்றுமில்லை என்று கூறிய என் தந்தை நான் குணமடைந்தால் ஷிரடிக்கு வருவதாக அப்போதே பாபாவிடம் பிரதிஜ்ஞை செய்து கொண்டார். விரைவிலேயே அதிசயப்படும் வண்ணம் வலிமறைய இன்று எத்தனை தூரமானாலும் அவரால் நன்றாக நடக்க முடிகிறது. அது முதல் அவர் பாபாவிடம் தினமும் நம்பிக்கையோடு பிரார்த்தனை புரிந்து வருகிறார். ஒரு நாள் பாபா அவரது கனவில் தோன்றி எங்கள் கிராமவாசி ஒருவரை காட்டி, இந்த மனிதன் திருடுவதற்காக உன் வீட்டில் நுழைய போகிறான், ஜாக்கிரதையாயிரு என்றார். என் தந்தை உடனே விழித்து கொண்டு எழுந்து எல்லா கதவுகளையும் நன்கு சாத்தி பாதுகாப்பு செய்த பிறகு படுத்து நிம்மதியாக உறங்கினார். மறுநாள் காலை கனவில் பாபா காட்டிய மனிதனை அவர் சந்திக்கும்படி நேரிட்டது. பாபா கனவில் கூறிய செய்தியை சோதிப்பதற்காக என் தந்தை அவனை அழைத்து, நீ எதற்காக நள்ளிரவில் எங்கள் தெருவில் சுற்றி கொண்டிருந்தாய் என்று அவனை உண்மையிலேயே பார்த்ததே போல கேட்டார். அவன் அதிர்ச்சி அடைந்தவனாய், ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? என் கன்றுக்குட்டி தொலைந்து விட்டது, அதை தேடிக்கொண்டு வந்தேன் என்றான். அவன் பதிலளித்த முறையே அவன் மழுப்புகிறான் என்பதை தெளிவாக காட்டியது. இவ்வாறு பாபா எங்கள் நலனை கவனித்து வருகிறார். புதிய போக்கு தெரிந்தியது.
திரு ராமகிருஷ்ண ரெட்டி கூறுகிறார், எனது இடைநிலை படிப்புக்காக நான் 1970ஆம் ஆண்டு வித்யாநகரில் உள்ள கல்லூரியில் சேர்ந்தேன். என் தந்தையின் அறவுரைப்படி எனது இளம் பருவத்திலிருந்து ஸ்ரீராமனை பூஜை செய்து வந்தேன். ஆனால் கல்லூரியில் என்னை பார்த்து சகமானவர்கள் சிரிப்பார்களோ என்று பயந்தேன். எனவே என் தந்தைக்கு நான் அளித்த வாக்குறுதியை காப்பாற்றுவதற்காக ரகசியமாக சிறிது நேரம் பிரார்த்தனை செய்துவிட்டு மீதி நேரத்தை படங்களுக்கு செல்வதிலும் வம்பு பேசுவதிலும் ஊர் சுற்றுவதிலும் கழித்தேன். இந்த நிலையில்தான் நான் ஸ்ரீ பரத்வாஜரை சந்தித்தேன். முதல் சந்திப்பிலேயே எனது நம்பிக்கை விழிப்புற்றத்துடன் திரைப்படங்கள், வீண் பேச்சு, ஊர் சுற்றுதல் ஆகியவற்றின்பால் உள்ள நாட்டமும் மறைந்தது. நான் அவர் முன்னிலையில் தினந்தோறும் சிறிது நேரம் கழிப்பது வழக்கமாயிற்று. அவதூத வெங்கைய சுவாமி என்ற மகான் முன்பே நான் நெல்லூர் ஜில்லாவில் கல்லூரி படிப்பை தொடர்வேன் என்றும் எனது குருவை அங்கேயே சந்திப்பேன் என்றும் என் தந்தையிடம் கூறினார். அவர் சொன்னது பலித்தது. யாரை பூஜிப்பது? ஒரு நாள் நான் என் குருநாதரிடம், ஐயா, பாபாவின் அருளை பற்றி பன்முறை கேட்பதால் எனக்கு ராமனுக்கு பதிலாக சாயிபாபாவை பூஜை செய்ய வேண்டும் என்ற உந்துதல் ஏற்படுகிறது. நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். நீ என்ன செய்ய வேண்டும் என்று உனக்கே தெரிய வரும் என்று அவர் பதிலளித்தார். 2 அல்லது 3 வாரங்களில் சாயிபாபா என் கனவில் தோன்றி, நீ என் உருவத்தை தியானம் செய், அதனால் உனக்கு நன்மை உண்டாகும். நானும் ராமனும் ஒருவரிலிருந்து மற்றவர் வேறுபட்டவர் அல்லர் என்றார். நான் கனவு காணுவதே அரிது. ஆனால் இந்த அனுபவத்துக்கு பிறகு ஸ்ரீ சாயிபாபா அடிக்கடி என் கனவுகளில் தோன்றி வருகிறார். பின்னர் நான் சீராளாவை சேர்ந்த அவதூதர் ஜில்லாலேலமுடி அம்மா, குண்டூரு ஸ்ரீ ரங்கண்ண பாபு, கடப்பா அவதூதர் முதலியோரையும் மற்றும் பல மகான்களையும் தரிசித்தேன். 1975ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் நான் அடிக்கடி ஒற்றை தலைவலியால் துன்புற்று வந்தேன். அதை பற்றி என் குருநாதரிடம் கூறினேன். அது என்ன செய்ய முடியும், அது தானாகவே போய்விடும் என்றார். ஒரு நாள் எனக்கு கடுமையான தலைவலியாக இருந்தது. அன்று இரவு என் கனவில் நான் சட்டை பையிலிருந்த புகைப்படத்திலிருந்து சாயிபாபா வெளிவருவதை கண்டேன். அவர் எனக்கு வலது புறத்தில் அமர்ந்து அவரது கையை என் தலைமேல் வைத்தார். எனது தலைவலி மறைந்து விட்டது. அதன் பின்னர் எனக்கு மீண்டும் அந்த தலைவலி ஏற்படவே இல்லை. சாயிபாபா காட்சி அளித்தல். 1975ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதியன்று எனது குருநாதர் ஷிரடிக்கு புறப்பட்டார். தம் வீட்டில் சத்சங்கம் நிகழும் அறையில் உள்ள பாபாவின் படத்துக்கு தினமும் முறையாக பூஜை செய்யும்படி கூறியிருந்தார். 13ஆம் தேதி இரவு நான் 1.5 மணி நேரம் தியானம் செய்துவிட்டு படுக்கை சென்றேன். நான் இன்றும் தூங்க ஆரம்பிக்கவில்லை. அது தூக்கம் அல்ல, ஆனால் ஒருவித புது நிலையாய் இருந்தது. சாயிபாபா என் முன்னால் தோன்றி நின்று கொண்டு, எழுந்திரு எழுந்திரு என்றவர் தொடர்ந்து நீண்ட நாளுக்கு முன்பிருந்த உனது தந்தை எனக்கு 5 தேங்காய்கள் செலுத்த வேண்டியவராயிருக்கிறார். அவர் அதை சிவனுக்கு செலுத்துவதாக பிரதிஜை செய்து கொண்டார். ஆனால் அதை இன்னும் நிறைவேற்றவில்லை. அவற்றில் 3 காய்களை இங்கே வியாழனன்று தவறாமல் செலுத்திவிடு என்று கூறினார். அவ்வாறு அவர் கூறிக்கொண்டிருக்கையில் நான் வியப்பு மிகுதியால் ஒன்றுமறியாது விழிந்தேன். சாயி மீண்டும் அதே சொற்களை திரும்ப கூறினார். பின்னர் நான் அவரது திருவடிகளை வணங்கினேன். அவர் வடக்கு நோக்கி அமர்ந்தபடி, உன் குரு யார் என்று கேட்டார். சற்றும் தயக்கமின்றி, ஸ்ரீ பரத்வாஜ அவர்களே என் குரு என்றேன். பிறகு அவர் என்னிடம் சில வார்த்தைகளை கூறி அவற்றை இரகசியமாக வைத்திருக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார். தமது சரிதத்தை 3 நாட்களில் ஒரு முறை பாராயணம் செய்யும்படியும் அவர் கூறினார். என் கண்களிலிருந்து கண்ணீர் பெருகியது. அறையில் ஒரு மங்கலான விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. அந்த மங்கலான ஒளியில் அவரை சுற்றி 4 கருப்பு நாய்கள் இருப்பதை கண்டேன். நான் பயந்து போனவனாக விளக்கை பொருத்தினேன். என் கண்களுக்கு முன்பாகவே பாபா மறைந்து போனார். இரவில் மீதியிருந்த நேரத்தில் என்னால் உறங்க முடியவில்லை. முதலில் மறுநாள் காலை நான் எவரிடமும் என் அனுபவத்தை கூறவில்லை. பின்னர் எனது நண்பன் கிருஷ்ணமூர்த்தியிடம் அதை பற்றி கூறினேன். எனது அனுபவத்தை பற்றி என் தந்தைக்கு எதுவும் தெரிவிக்காமலே எனக்கு கனவில் கிடைத்த செய்தி உண்மையா என்று அறிய ஒரு கடிதம் எழுத வேண்டும் என்று தீர்மானித்து அவ்வாறே அவருக்கு கடிதம் எழுதினேன். எனக்கு பதில் கடிதம் கிடைப்பதற்கு முன்பே அடுத்த வியாழக்கிழமையன்று என் குருநாதரின் வீட்டில் பாபாவின் ஆணையப்படியே 3 தேங்காய்களை அவருக்கு அர்ப்பணித்தேன்.
பின்னால் என் தந்தையிடமிருந்து பாபாவின் சொற்களை உறுதிப்படுத்துமாறு பதில் கடிதம் வந்தது. என் குருநாதர் ஷிரடியிலிருந்து திரும்பியதும் பாபா எனக்கு அளித்த காட்சியில் அமர்ந்தது போலவே வடக்கு நோக்கி அமர்ந்தார். அதை கண்டு நான் வியந்தேன். ஏனெனில் அதுவரை அவர் எப்போதும் கிழக்கு நோக்கியே அமர்ந்திருப்பார். எனவே நான் அவரிடம் அதை பற்றி கேட்டு என் அனுபவத்தையும் விவரித்தேன். ஆம், பாபா இம்மாதிரி அமர்ந்து எனக்கு காட்சி அளித்தார். அதே நேரத்தில் ஷிரடியில் என் மனைவியிடம் வித்யா நகரிலுள்ள பிரார்த்தனை கூடத்தில் இனிமேல் நான் வடக்கு நோக்கி அமர வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்தேன் என்றார் அவர். இதை கேட்டு நான் மேலும் வியப்படைந்தேன். மற்றொரு பக்தருக்கு பாபா தரிசனம். திரு யு ஸ்ரீனிவாசமூர்த்தி குறிப்பிடுகிறார். நான் சிறுவனாக இருக்கும்போது எனது நண்பன் ஒருவனுடன் பக்கத்து கிராமத்துக்கு சென்றேன். போகும் வழியில் ஒரு புதரில் ஒரு சிறு கல் விக்கிரகத்தை கண்டேன். அதன் அருகில் சென்று பார்த்தோம். அது ஒரு மகானுடைய உருவம். அவர் தலையாடை அணிந்திருந்தார். அவருக்கு தாடி இருந்தது. ஒரு காலை மற்றொரு காலின் மேல் வைத்திருந்தார். நான் சென்று அதை எடுத்தேன். அதை எங்கே எடுத்து சென்றேன் என்பதும் என்ன செய்தேன் என்பதும் எனக்கு இப்போது நினைவில்லை. வித்யாநகரில் உள்ள கல்லூரியில் சேர்ந்த பிறகு எங்கள் குருநாதர் ஸ்ரீ பரத்வாஜை சந்திக்கும் நற்பேறு எனக்கு கிடைத்தது. அவரது அறையில் சாயிபாபாவின் படத்தை முதன்முறையாக கண்டபோதே என் இளம் பருவத்தில் நான் பொறுக்கி எடுத்த கல் விக்கிரகத்தை பற்றி நினைவு வந்தது. ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பஜனைக்கு செல்வதை தவிர மற்ற நாட்களிலும் அவரை அடிக்கடி சென்று காண்பதுண்டு. ஒரு நாள் இரவு 9 மணி அளவில் மற்ற எல்லோருமே சென்று விட்டனர். நான் அன்றிரவே அங்கேயே கழிப்பதென்று தீர்மானித்தேன். பிறகு நானும் குருநாதரும் மொட்டை மாடியில் இளைப்பாரி கொண்டிருந்தோம். சிறிது நேரத்துக்கு பின் அவர் வாளியை அறைக்கு வெளியே வைத்து விட்டேன். அதை உள்ளே வைத்து விட்டு வா என்றார். அதன்படியே கீழே இறங்கி வந்து அதை உள்ளே வைப்பதற்காக கதவை திறந்தவன் அங்கே கண்ட காட்சியால் பயமடைந்தேன். என் இதயம் ஒரு கணம் துடிக்க மறந்தது. என் கால்கள் நடுங்க தொடங்கின. நான் பூமியோடு பூமியாக உறைந்து போனேன். அங்கே என் கண்களுக்கு முன்னால் சாயிபாபா பாயில் படுத்து முன்னங்கையில் தலையை ஏந்தியவராய் இளைப்பாரி கொண்டிருந்தார். பயத்துக்கு நடுவே அது வெறும் பிரமையோ என்ற சந்தேகமும் என்னிடம் தோன்றியது. உடனே என் கண்களை மூடி திறந்து பார்த்தேன். அது பிரமையல்ல, சாயிபாபாவே அங்கு இருக்கிறார். எனது பயம் இரட்டிப்பாகியது. எப்படியோ வாளியையும் தவளையையும் உள்ளே தள்ளி கதவை மூடி பூட்டினேன். குருநாதரிடம் அதை பற்றி கூறினேன். அவர் அஞ்ச வேண்டாம் என்றும் அடிக்கடி சாயியை நினைத்து வரும் பக்தர்களிடையே காணப்படும் சகஜமான அனுபவமே அது என்றும் கூறினார். இது என் வாழ்க்கையில் நடந்த மறக்க முடியாத நிகழ்ச்சியாகும். பயம் நீங்க மருந்து. என் ஸ்ரீதர் என்ற மற்றொரு மாணவர் கூறுகிறார். ஒரு நாள் நான் ஸ்ரீ பரத்வாஜாவிடம், ஐயா, எனக்கு விளக்க முடியாத ஒரு வகை பயம் எப்போதும் ஏற்படுகிறது. அதை போக்குவதற்கு ஒரு வழி கூற முடியுமா என்று கேட்டேன். டாக்டர் அளிக்கும் மருந்து கசப்பானதா இருக்கலாம், ஆனால் அந்த காரணத்திற்காக அதை விட்டுவிடக்கூடாது என்றார் அவர். நான் இசைந்தேன். அப்போது அவர் எனது இஷ்ட தெய்வமான ராமனின் நாமத்தை ஜபிக்கும்படி என்னிடம் கூறினார். எனது அறிவுக்கு எந்தவித அபாயமும் நேரிடாது என்று உறுதி கூறுவீர்களா என்று கேட்டேன். அவ்வாறு உறுதியளித்து நான் பக்தியோடு ஜபித்து வந்தால் மகான்கள் கூட தரிசனம் அளிப்பார்கள் என்று கூறினார். உண்மையில் சிறிது காலம் ஜபம் செய்த பின்னர் ஸ்ரீ சச்சிதானந்த கணபதி என்னும் மகானை சந்திக்க நேர்ந்தது. அவர் எனக்கு ஒரு ஜபமாலை அளித்தார். பின்னால் ஜில்லேலமுடி அம்மாவின் தரிசனமும் குண்டூரை சேர்ந்த ஸ்ரீ ரங்கண்ண பாபுவை காணும் நற்பேரும் எனக்கு கிடைத்தது. இருந்த என் மனதை ராமநாமத்தில் ஒருமுகப்படுத்த எனக்கு இயலவில்லை. சாயிபாபாவை தேர்ந்தெடுத்து சாந்தி பெறுதல். ஒரு நாள் நான் என் ஆசிரியரிடம், ஸ்ரீராமன் என்னை காப்பவராகவோ அல்லது அருள் நிறைந்தவராகவோ எனக்கு தோன்றுவதில்லை. எனக்கு எவ்வித உற்சாகமும் ஏற்படுவதில்லை. அவர் கடவுளாகையால் அவரே சிருஷ்டிக்கும் அதன் விளைவான எல்லா துன்பத்துக்கும் காரணமாகவே எனக்கு தோன்றுகிறார் என்றேன். அப்போது அவர், மகான் எவரையாவது எனது தியானத்துக்கும் பக்திக்கும் உரிய பொருளாக தேர்ந்தெடுத்து கொள்ளுமாறு யோசனை கூறினார். அவர் சாய்பாபாவை பற்றி கூறும்போதெல்லாம் அதை கேட்டு நான் மிகுந்த சாந்தியை பெறுவது வழக்கம். ராமபக்தரான எனது சகமானவன் ராமகிருஷ்ணா ரெட்டியின் அனுபவத்தையும் நான் கேள்விப்பட்டேன். சாய்பாபாவை அவனது கனவில் தோன்றி தாமும் ஸ்ரீராமனும் வெவ்வேறானவர் அல்லர் என்று கூறியுள்ளார்.
ஸ்ரீ சத்ய சாயி பாபாவின் பக்தர் ஒருவருக்கும் கூட கனவில் ஷிரடி சாயிபாபாவின் படம் பூஜை செய்யும்படி கொடுக்கப்பட்டது. ஒரு வியாழக்கிழமையன்று என் குருநாதர் சின்ன கிருஷ்ண ராஜா சாஹேப் நாஸ்னே போன்ற சாயி பக்தர்களின் அனுபவங்களை படித்து காட்டி கொண்டிருந்த போது, இது உனக்காக என்றார். ஒரு நாள் இரவு கீழ்கண்டவாறு கனவு கண்டேன். குண்டூரை சேர்ந்த பெரும் ராமபக்தரான ஸ்ரீ ரங்கண்ண பாபுவை காண சென்றேன். எனது தூயமற்ற எண்ணங்களுக்காக என்மேல் அவர் கோபம் கொண்டார். அவர் கோபத்தோடு வலது புறத்தில் இருந்த ஒரு சாலையை சுட்டிக்காட்டி போ என்று கூறினார். அவரது கட்டளைப்படி நான் அந்த வழியை நடந்து சென்றபோது சுற்றிலும் மேடை கட்டப்பட்ட ஒரு வேப்ப மரத்தை அடைந்தேன். அங்கே ஸ்ரீ சாய்பாபாவின் படம் ஒன்று இருந்தது. அதை நான் பார்த்தபோது நானே தான் அதை நீண்ட காலத்துக்கு முன் அங்கே விட்டு சென்றதாகவும், அந்த படத்தில் உள்ள சாயிபாபாவின் உடைகளுக்கு சிவப்பு நிறத்தில் வர்ணம் தீட்டியதும் நானே என்ற உணர்வும் ஏற்பட்டது. இந்த கனவிலிருந்து ஸ்ரீ சாயிபாபாவை எனது பூஜைக்குரிய பொருள் என்று தீர்மானித்தேன். பாபாவை நான் தேர்ந்தெடுத்த பிறகு நான் ஆழ்ந்த சாந்தியை அனுபவித்தேன். அதைத் தொடர்ந்து பூண்டி சுவாமிகள், காஞ்சிபுரம் பெரிய சங்கராச்சாரியார், ஸ்ரீ சத்ய சாயி பாபா, ஸ்ரீ சமர்த்த நாராயண மகாராஜ் போன்ற மகான்களின் தரிசனம் கிடைத்தது. சமீப காலத்தில் ஸ்ரீ நாராயண மகாராஜ் என்ற மகான் அருகில் உள்ள கிராமம் ஒன்றுக்கு வந்திருந்த போது அவரை காண என் குருநாதரோடு சென்றிருந்தேன். அவர், உனது முந்தைய பிறவியொன்றிலேயே விட்டிருந்த உனது ஆத்மீக வாழ்க்கையை பற்றி ஒரு கனவின் மூலம் நீ அறிந்தாய் என்று கூறினார். கனவில் தோன்றிய பாபா படம் 1974 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதியன்று 3 பக்தர்களுக்கு கீழ்வரும் அற்புதமான அனுபவம் ஏற்பட்டது. அன்று மாலை திரு சேஷாஸ்திரி என்ற பக்தர் என்னிடம் பாபாவின் பெரிய படங்கள் 2 கொடுத்தார். அன்றிரவு வெவ்வேறு கிராமங்களை சேர்ந்த 2 பக்தர்களின் கனவுகளில் பாபாவின் படம் தோன்றியது. மறுநாள் காலை இந்த கனவு அனுபவத்தை பெற்ற 2 பக்தர்களும் தங்கள் அனுபவத்தை என்னிடம் விவரிப்பதற்காக வித்யாநகருக்கு வந்தனர். அவர்களில் ஒருவர் தாம் தமது கனவை பற்றி எதுவும் கூறும் முன்னரே நான் அவருக்கு பாபாவின் படம் ஒன்றை அளிக்க வேண்டும் என்றும், தமது கனவு வெறும் சாதாரண கனவு அல்ல என்பதற்கு அதுவே சரியான அத்தாட்சியாகும் என்று எண்ணினார். இவ்விரு பக்தர்களும் வந்த சமயத்தில் 5-6 பேர்கள் என் அறையில் கூடியிருந்தனர். அங்கிருந்தவர்களுக்கிடையே இந்த 2 பக்தர்களுக்கும் சாய்பாபாவின் படத்தை கொடுக்கும்படி எனக்கு ஒரு தூண்டுதல் ஏற்பட்டது. பிறகு அவர்கள் தங்கள் கனவை பற்றி பரவசத்துடன் விவரித்தார்கள். அதே படங்கள் தம் கனவில் தோன்றியதென்றும் கூறினார்கள். கனவில் பாபா செய்த அறுவை சிகிச்சை. இந்த 2 பக்தர்களுக்கும் கனவு காட்சி ஏற்பட்ட அதே இரவில் அருகில் இருந்த கிராமத்தை சேர்ந்த கோயில் குருக்களின் மகளான குமாரி கோட்டேஸ்வரி என்பவளுக்கு அதை காட்டிலும் அதிசயமான அனுபவம் ஏற்பட்டது. சிறிது காலத்துக்கு முன்னால் அவளது தந்தை என்னிடம் வந்து அவள் தனது குழந்தை பருவத்திலிருந்தே உள்நாக்கு வீக்கத்தால் கஷ்டப்பட்டு வருவதாகவும், தனது நண்பர்கள் கூடிய விரைவில் அதை அறுவை சிகிச்சை செய்துவிட வேண்டும் கூறியதாகவும், இந்த தொல்லையினால் அவரது மகள் விவாக பருவத்தை அடைந்தும் வளர்ச்சி குன்றியவளாகவே இருக்கிறாள் என்றும் கூறினார். இறுதியில் திரு சேஷாஸ்திரி என்பவர் என்னை வந்து காணும்படி அவருக்கு யோசனை கூறினார். தனது மகளுக்கு எதுவும் செய்ய முடியவில்லையே என்று வீணாக கவலைப்படுவதை விட்டு ஒவ்வொரு நாள் மாலையிலும் பாபாவின் லீலைகளை அவளுக்கு படித்து காட்டினால் நலமாயிருக்கும் என்று அவரிடம் கூறினேன். அதிலிருந்து அவர் அவ்வாறே செய்து வந்தார். 1974 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதியன்று இரவு அந்த பெண்ணுக்கு பாபா கனவில் காட்சி கொடுத்தார். அவள் தனது அனுபவங்களை கீழ்வருமாறு விவரித்தாள். 1974 டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை இரவன்று எனக்கு ஒரு கனவு ஏற்பட்டது. நான் ஓர் ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டிருந்தேன். சாயி டாக்டராகவும், போலேரம்மா என்ற தெய்வம் நர்ஸாகவும், க்ஷேத்ரா போலையா என்ற தெய்வம் கம்பவுண்டராகவும் தோன்றினர். அவர்கள் என்னை ஒரு நாற்காலியில் அமர்த்தி என் வாயை திறக்க சொன்னார்கள். நான் பயந்து அலறினேன்.
போலேரம்மா, நான் அஞ்ச வேண்டாம் என்று உறுதியளித்துவிட்டு என் வாயை திறக்க சொன்னாள். அவ்வாறே செய்தேன். எனக்கு வலியுள்ள இடத்தில் பாபா ஒரு ஆபரேஷன் செய்தார். நான் கண் விழித்த போது எனக்கு வலியே இல்லாமல் இருப்பதையும் எனது நோய் நீண்டு விட்டதையும் உணர்ந்தேன். இந்த கனவு ஏற்பட்டு 16 மாதங்கள் ஆகிவிட்டன. அந்த தொல்லை மீண்டும் ஏற்படவே இல்லை. 11/3/76. முதியவளின் துயர்கள் தீர்த்தல். நெல்லூர் ஜில்லா கிருஷ்ணாபுரம் கிராமத்தை சேர்ந்த படிப்பறிவற்ற 60 வயதான மாமிள்ள சுப்பம்மா என்ற வயதான பெண்மணியின் கனவில் ஒரு பக்கீர் தோன்றினார். அவர் யாரென்று தெரியாத போதும் அவரை வணங்கினாள். அவர் அப்போது என்னை ஒரு முறை வந்து பார் என்று கூறினார். பின்னால் அவளது குடும்பத்தினர் சாயிபாபாவை பூஜை செய்ய நேரிட்ட போது தன் கனவில் வந்த பக்கீர் ஸ்ரீ சாயிபாபாவே என்று அறிந்து கொண்டாள். சுப்பம்மா நீண்ட நாட்களாக நோயிற்றிருந்தாள். அவளுக்கு இருந்த தொந்தரவுகள் ஏராளம். அவற்றுள் கண்களில் வலி, உடல் வலி, அடிக்கடி இரத்தம் உமிழ்வது ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. அங்கிருந்த மருத்துவர்கள் எல்லோரும் அவளை பரிசோதித்துவிட்டு அவளது வியாதியை குணப்படுத்த தங்களால் இயலாதென்று ஒப்புக்கொண்டு வேறு ஏதாவது நிபுணர்களிடம் செல்லும்படி யோசனை கூறினர். ஒரு முறை அவளுக்கு கடுமையான சளியும் காய்ச்சலும் ஏற்பட்டு ஏற்கனவேயுள்ள இந்த தொல்லைகளை பொறுக்க முடியாததாக ஆகிவிட்டது. அவளுக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. ஒரு நாள் இரவு அவள் பாபாவிடம் தன்னை குணப்படுத்தும்படி வேண்டிக் கொண்டு படுக்கச் சென்றாள். மறுநாள் விடிகாலையில் பாபா அவளது கனவில் தோன்றினார். அவர் அவளது படுக்கைக்கு அருகில் வந்து ஏதோ சில இலைகளின் சாற்றை அவளது காதுகளில் பிழிந்தார். அவள் தன் காது மடலை அசைந்த சாறு உள்ளே சரியாக போக செய்தாள். அப்போது சிறிது சாறு அவளது வாயிலும் செல்ல அது மிகவும் சுவையாக இருந்தது. அவள் விழுந்த போது இரத்தம் உமிழ்வது உட்பட எல்லா தொல்லைகளும் முற்றிலும் மறைந்து விட்டிருந்தன. அவளது ஆரோக்கியம் சீரடைந்தது. முன்பு தன் விஷயத்தையே சரியாக கவனித்து கொள்ள முடியாதிருந்தவளுக்கு வித்யாநகரில் படித்து கொண்டிருக்கும் தன் பேர பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடிந்தது. பிறகு ஒரு சமயத்தில் அவள் மட்டும் தனியாக வீட்டில் இருந்தாள். ஒரு நாள் அவளுக்கு உடம்பு வலி ஏற்பட்டது. ஒரு நாள் இயந்திரம் மூலமாக அவளது நிலத்துக்கு நீர் பாய்ச்ச வேண்டிய தினமென்று மற்ற உழவர்களால் ஒதுக்கப்பட்டிருந்தது. அவள் அந்த வேலையை செய்யாவிடில் அந்த சந்தர்ப்பத்தை இழப்பாள். பயிருக்கு தண்ணீரின்றி விளைச்சல் பாதிக்கப்படும். ஆனால் அவளது நோயினால் அந்த வேலையை செய்வது இயலாது என்றே அவள் கருதினாள். எனவே அவள் பாபாவிடம் எல்லாவற்றையும் சரி செய்யவும்படி பிரார்த்தித்து விட்டு படுக்க சென்றாள். பாபா மீண்டும் அவள் கனவில் தோன்றி தம் கையில் உள்ள ஆமணக்கு எண்ணெயை காட்டினார். சாயி பாபாவை அதை தடவினாரோ அல்லது அதை தன்னிடம் கொடுத்து தடவி கொள்ள சொன்னாரோ என்பது அவளுக்கு நினைவில்லை. விரைவில் அவள் விழிந்தபோது தான் நலமாக இருப்பதை கண்டாள். அவளால் ஒருத்தியாகவே எல்லா வேலைகளையும் செய்ய முடிந்ததோடு நிலத்துக்கு நீர் பாய்ச்சவும் முடிந்தது. வெகு தூரம் முன்னேறிய சாதகருக்கு வழிகாட்டுதல். இன்றும் கூட ஆத்மீக நெறியில் சிறந்த வழிகாட்டியாக விளங்கும் பாபா சாதனையில் வெகு தூரம் முன்னேறியவர்களுக்கும் கூட வழிகாட்டுகிறார். மணப்பள்ளி கிராமத்தை சேர்ந்த எம். வேணுகோபால் ரெட்டி என்பவர் மலர்ந்து வரும் ஒரு மகான். அவருக்கு 20 வயது இருக்கும். மிகவும் இளமை பருவத்திலிருந்தே அவர் கண்களை மூடும் போதெல்லாம் புருவ மத்தியில் ஒருவித அதிசய ஒளியை காண்பார். அந்த காட்சி அவரை கவரவே விளையாட்டு மற்றும் சிறுவர்க்குரிய பொழுதுபோக்குகளை விட்டுவிட்டு அதை பார்ப்பதிலேயே தன் நேரம் முழுவதையும் கழிப்பார். அவரது பெற்றோர்கள் அவரை பேய் பிசாசு ஏதேனும் பிடித்திருக்கிறதோ என்று சந்தேகப்பட்டவர்களாய் பல மந்திரவாதிகளிடம் அவரை அடைத்து சென்றனர். ஆனால் அவர்களது முயற்சி அனைத்தும் வீணாயிற்று. இறுதியில் ஒரு சாது அவனுக்கு பேய் எதுவும் பிடிக்கவில்லை என்றும் அவனுக்கு ஒருவித அற்புத அனுபவம் கிடைத்துள்ளதென்றும் உறுதி கூறினார். அந்த பையனுக்கும் சில வழிமுறைகளை கூறி அவற்றை பயிற்சி செய்யும்படி கூறினார். சில ஆண்டுகளுக்கு பிறகு வேணுகோபாலுக்கு உள்வொளிக்கு நடுவே லக்ஷ்மியின் தரிசனம் கிடைத்தது. அவள் அவரோடு பேசுவதோடு சிவலிங்கங்கள், சிறு விக்கிரகங்கள், விபூதி, குங்குமம் போன்ற புனித பொருட்களையும் கொடுத்து வந்தாள். இந்த நிலையில் அவர் சில ஆண்டுகள் இருந்தார். கடைசியில் மேலே செல்ல வேண்டிய வழியை பற்றி
அறிவதற்காக பல புண்ணிய புருஷர்களை சந்தித்தார். ஸ்ரீசைலத்தை சேர்ந்த ஸ்ரீ பூர்ணானந்த சுவாமியும் கூட வேணுகோபாலிடம் அவருக்கு மனித குரு ஒருவர் தேவையில்லை என்றும் லக்ஷ்மியே அவருக்கு தேவையானவையற்றை கவனித்து கொள்வாள் என்றும் கூறினார். வேணுகோபால் பற்றி கேள்விப்பட்ட நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அதே சமயத்தில் அவர் நல்ல முறையில் ஆத்மீக துறையில் முன்னேற வேண்டுமே என்று கவலைப்பட்டேன். ஏனெனில் அந்த உயரத்துக்கு முன்னேறிய எத்தனையோ சாதுக்கள் தடுக்கி ஒழுக்கம் தவறி கூட விழுந்திருக்கிறார்கள். 2/1/78 அன்று நான் ஷிரடிக்கு சென்றேன். நான் பாபாவிடம் பிரார்த்தித்து கொண்டிருக்கையில் அவரது நிலை என் மனதில் பளிச்சிட்டது. திரும்பி வரும் வழியில் 8ஆம் தேதி நான் வேணுகோபாலை அவரது கிராமத்தில் சந்தித்தேன். தமது பக்தி மார்க்கத்தில் மேலே செல்லும் வழியை அறிவதற்காக தாம் துடித்து கொண்டிருப்பதாக கூறி அவர் என் ஆலோசனையை கேட்டார். அவர் ஷிரடி சாயிபாபாவை குருவாக கொள்ள வேண்டும் என்று யோசனை கூறினேன். வேணுகோபால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஏனெனில் சில நாட்களுக்கு முன்பு அவர் தேவியிடம் தன்னை தியானத்தின் மேல் நிலைக்கு அழைத்து செல்லும்படி கேட்டார். அவள் சிரித்துவிட்டு மௌனமாய் இருந்து விட்டாள். இறுதியில் உயர்ந்த ஆத்மீக நிலைகளை அடைய ஒரு வழி கூறுமாறு அவளிடம் கேட்டார். அப்போது அவள் ஷிரடி சாயிபாபாவை குருவாக கருதுமாறு கூறினாள். நான் ஷிரடியிலிருந்து திரும்பி வரும் வழியில் அதே புத்திமதியை கொடுக்கும்படி நேரிட்டது. 22/5/78 அன்று அவர் எனக்கு எழுதினார். 20ஆம் தேதியிலிருந்து எனக்கு வித்யாநகருக்கு வரவேண்டுமென்ற பலத்த உணர்வு ஏற்பட்டுள்ளது. உமது ஆத்மீக சக்தியை அதற்கு காரணம் என்று நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை 21ஆம் தேதியன்று மாலை 7:40க்கு நான் தியானம் செய்து கொண்டிருக்கையில் உமது தரிசனத்தை பெற்றேன். பின்னர் நான் தேவியை தியானம் செய்ய அவள் நீ அங்கே உடனே போ என்றாள். நான் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். 22ஆம் தேதி இரவு 9:10க்கு நான் உமது ஸ்ரீ சாயி லீலாமிருதம் என்ற புத்தகத்தை பிரித்தேன். எனக்கு மீண்டும் உமது தரிசனம் கிடைத்தது. அப்போதுதான் உம்மை சந்திக்க வேண்டும் என்பது நினைவுக்கு வந்தது. 23ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 5:45க்கு ஸ்ரீ குரு சரித்திரத்தில் 4 அத்தியாயங்களை படித்து முடித்துவிட்டு 5வது அத்தியாயத்தை தொடங்க இருந்தேன். உடனே என் காதில் சில சொற்கள் விழுந்தன. உடனே வித்யாநகருக்கு புறப்படு. இவை தேவியின் சொற்கள் அல்ல. அவை மிகவும் கம்பீரமாகவும் ஆழ்ந்தவையாயும் இருந்தன. அவை ஸ்ரீ சாயி பாபாவின் சொற்களே என்று எனக்கு தோன்றின. விரைவில் நான் ஆழ்ந்த சமாதி நிலையை 4 மணி நேரத்துக்கு அனுபவித்தேன். அதன்படியே வேணுகோபால் இங்கு வந்து ஒரு வாரம் தங்கினார். அந்த சமயத்தில் பெரும் மகான்களான ஸ்ரீ மாணிக்க பிரபு, ஸ்ரீ சுவாமி சமர்த்தர், திபெத்தை சேர்ந்த யோகி மிலரேபா மற்றும் நான் சென்று கண்டிருந்த மற்ற சில மகான்களின் வாழ்க்கை சரிதங்களை படித்தார். ஒரு நாள் தேவி அவரை இங்குள்ள கோவில் கட்டப்போகும் நிலத்துக்கு செல்லும்படி கூறி அக்ஷதைகளை கொடுத்து அந்த இடத்தை சுற்றி தூவும்படி செய்தாள். அவள் அவரிடம் அந்த கோவில் புகழ் பெற்று விளங்கும் என்றும் கூறினாள். ஒரு நாள் நான் கண்ட கனவில் என்னிடம் கீழ்கண்ட செய்தியை தெலுங்கில் பொறித்த ஒரு தாமிர தகடு காட்டப்பட்டது. வேணுகோபால் அதிசய செயல்கள் புரிவதாகிய வலையில் அகப்பட்டு கொண்டு ஆத்மீக நெறியிலிருந்து தவறி விழலாம். நீண்ட நேரம் சிந்தித்த பிறகு அதை அவருக்கு எழுதி தெரிவிக்க வேண்டியது என் கடமை என்று கருதி அவ்வாறே செய்தேன். அந்த கடிதத்துக்கு அவர் பதில் அனுப்பினார். உங்கள் கடிதத்தில் அதிசய செயல்கள் மூலமாக தவறி விழ சந்தர்ப்பம் இருக்கிறதென்று எழுதினீர்கள். நீங்கள் கூறுவது சரியே. அதற்காக நான் மகிழ்ச்சியே அடைகிறேன். சாதனைகள் செய்து வரும்போது அதிசய செயல்கள் தோன்றத்தான் செய்கின்றன. பரிபூரணத்தை எய்துவதற்காக அவற்றை விட்டுவிட வேண்டும். அதைவிட மேலான நிலையை அடைய வேண்டும். அதிசயங்களுக்கு மேலான நிலையை பற்றி சிறிதளவு அனுபவம் எனக்கு உள்ளது. ஆனால் அந்த நிலையில் சிறிது நேரமே என்னால் நிலைத்திருக்க முடிகிறது. பின்னர் நான் உடனே அதிசய செயல்கள் புரியும் நிலையை அடைகிறேன். மீண்டும் சிறிது முயற்சி செய்து மறுபடியும் அந்த மேலான நிலையை அடைகிறேன். இவ்வாறே நிகழ்ந்து வருகிறது. அந்த உயர்ந்த நிலையில் என்னை பொறுத்தவரை எனக்கு உடலோ உலகமோ மனமோ எதுவும் இல்லாமற் போகிறது. அது சூன்யமாயிருக்கிறது. இந்த நிலை ஒரு நாளுக்கு 1 மணி நேரமே நீடிக்கிறது. பரிபூரணமடைந்த ரிஷிகளின் வாழ்க்கையை பற்றி படித்தபோது அவர்கள் அந்த நிலையிலேயே எப்போதும் இருக்கிறார்கள் என்று அறிந்தேன். ஸ்ரீ பூர்ணானந்த சுவாமி அதுதான்
நிர்விகல்ப சமாதி என்று என்னிடம் கூறினார். அந்த நிலையில் இருப்பதற்காக முயன்று கொண்டிருக்கிறேன். தேவியிடம் இதை பற்றி கேட்டபோது இந்த நிலையை சிறிது காலத்துக்கு பின் அடைவேன் என்று கூறினாள். ஸ்ரீ சிவபால யோகியும் அதையே கூறினார். அந்த நிலையை பற்றி நான் தேவியிடம் கேட்கும் போதெல்லாம் என் மனத்தே ஸ்ரீ சாயி பாபாவை நோக்கி திருப்புகிறாள். அவர் மேல் என் மனதை ஒருமுகப்படுத்தும் போது இந்த உயர்நிலையில் என்னால் நீண்ட நேரம் நீடித்திருக்க முடிகிறது. நீங்களும் நான் விரைவில் அந்த நிலையை அடைய வேண்டும் என்று பாபாவிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். 1/6/1978 அன்று நான் ஷிரடிக்கு சென்றேன். அங்கே 3 நாட்கள் தங்கினேன். பாபாவின் தரிசனமும் அங்குள்ள சூழ்நிலையும் மனதை உயர்த்துவதாக உள்ளது. பாபாவின் தரிசனம் கிடைத்ததிலிருந்து என் ஆத்மீக நிலையில் ஒரு மாறுதல் ஏற்பட்டுள்ளது. இதுவரை தியானத்தில் குறுகிய நேரத்துக்கே மூழ்கியிருக்க முடிந்தது. மீதியுள்ள நேரத்தில் நான் விவசாயத்தில் ஈடுபட்டு வந்தேன். ஆனால் பாபாவின் தரிசனம் கிடைத்த பிறகு நீண்ட நேரம் தியானத்தில் லயித்திருக்க முடிகிறது. காந்தம் ஒன்று இரும்பு துண்டில் நிகழ்த்தும் மாற்றத்துக்கு ஒப்பான மாற்றம் அது. விவசாயம் முதலியவற்றில் ஈடுபடும் நிலையில் என் மனம் இல்லை. பாபாவின் அருளினால் அவ்வாறு இனி நான் செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. எனது நேரத்தின் பெரும் பகுதியையும் பாபாவின் தொண்டுக்காக மட்டுமே செலவிட இயலும் நிலையில் உள்ளேன். குருவின் பிரசாதம். மீண்டும் 1978 ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அவர் எனக்கு எழுதினார். 1978 ஜூலை 22 சனிக்கிழமையன்று முழு நாளையும் நான் தியானத்தில் கழித்தேன். இரவு சாப்பாட்டுக்கு பிறகு 9 மணிக்கு நான் மீண்டும் தியானத்தில் அமர்ந்தேன். 10:45 மணி அளவில் தேவி ஒரு காட்சியில் தோன்றி, நாளை விடிகாலை உனது குருவிடமிருந்து பிரசாதம் பெறுவாய் என்றாள். அம்மா, உன்னை தவிர வேறு யார் எனக்கு குரு என்றேன். வேறு யார் இருக்கிறார்கள் உனக்கு? ஸ்ரீ சாயிபாபாவின் பூரணமான தரிசனமும் பிரசாதமும் கிடைக்கும் என்றாள். நான் பாபாவின் நாமத்தை உச்சரித்தவாறே இருந்து விடிகாலை 2 மணி அளவில் படுத்து கொண்டேன். சுமார் 20 நிமிடங்களுக்கு பிறகு நான் சிறுமணிகளின் ஒலியை கேட்டேன். அது நள்ளிரவாக இருக்கவே எனக்கு சற்று நடுக்கமாக இருந்தது. சரியாக 3:30 மணிக்கு ஒரு வினோதமான ஒளி அறையில் பரவ தொடங்கியது. என் இதயத்தில் ஒரு புறம் மகிழ்ச்சியும் மறுபுறம் பயமும் தோன்ற நான் சாயிபாபாவின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருந்தேன். திடீரென்று அவர் எனது வலப்புறத்தில் நிற்பதை கண்டேன். நான் கனவு காண்கிறேனோ என அறிவதற்காக எனது உடலை சற்று அசைத்து பார்த்தேன். பாபா புன்னகையுடன், அரே லக்ஷ்மி கா பேட்டா, ஏ பக்கடோ, லக்ஷ்மியின் மகனை இதை பிடி என்றார். புதியை போல் தோன்றிய ஒரு பொருளடங்கிய பொட்டலத்தை என் கையில் வைத்தார். எனக்கு என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை. அவரது முகத்தையே நோக்கியவாறு இருந்தேன். பாபாவின் விழிகள் சிவந்து அச்சுறுத்தும்படியாய் இருந்தன. ஆனால் அவரது முகம் அமைதியாயும் புன்னகையோடும் இருந்தது. அவர் ஏதோ முணுமுணுத்து கொண்டிருந்தார். அவர் மராத்தியில் பேசுவதாக தோன்றியது. அவற்றை அறிந்து கொள்ள முடியவில்லையே என்று நான் கவலைப்பட்டேன். இவ்வாறு நான் எண்ணிய போது அவர் புன்னகைத்தவாறு தெலுங்கில், இதை உன் பூஜையில் வை. பக்தர்கள் எவராகிலும் நோயற்றால் அதில் ஒரு சிட்டிகையை நீரில் கலந்து உண்ணட்டும். அதை பாதுகாப்பாக வை என்றார். பொட்டலத்தை அருகில் பார்த்தபோது அதில் உள்ள பொருள் கோதுமை மாவு போல் இருப்பதை கண்டேன். பாபாவை தரிசித்த போது பக்தர்கள் ஹிந்தியில் பஜனை செய்வது இடைவிடாமல் கேட்டுக்கொண்டே இருந்தது. பாபா தம்மிடம் 2 ஜோலிகள் பக்கிர்கள் பிச்சை எடுப்பதற்காக வைத்துள்ள நீண்ட பைகள் வைத்திருந்தார். அதில் ஒன்றின் மேல் சபூரி பொறுமை என்றும் மற்றொன்றின் மேல் நிஷ்டா நம்பிக்கை என்றும் எழுதியிருந்தது. இவற்றை பாதுகாப்பாக எப்போதும் வைத்திரு என்று கூறியவாறே அவற்றை என் தலைமேல் எறிந்தார். அப்போது பாபா தமது ஆடையின் முனையை முழங்கால் வரை தூக்கி பிடித்திருந்தார். அவருக்கு முன்னால் வினோதமான புகைகள் எழும்பியவாறு இருந்தன. நான் பயத்தால் நடுங்கியவாறே, பாபா, நான் எப்போதும் சமாதி நிலையிலேயே நீடித்திருக்க விரும்புகிறேன் என்றேன். அது அவசியமில்லை. ஒரு நாளுக்கு 6 மணி நேரம் தியானம் செய்தாலே போதுமானது. எப்போதும் ஓம் சாயிபாபா என்ற பெயரை ஓது. உனது தியானத்தில் ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டால் இப்போது நீ காணும் இக்காட்சியை பற்றி ஆழ்ந்து நினை என்றார். அப்போது யாரோ ஒருவர் இடது பக்கத்தில் இருந்து ஆராய்ச்சி செய்வதற்காக நெருங்கினார். உடனே பாபா மறைந்து போனார். அவரை கூவி அழைத்தவாறே நான் விழுந்து விட்டேன். எனது அறை இருளடைந்தது. ஒருவித
வினோதமான புகை அறையில் நிரம்பியது. அப்போது காலை 5:45 மணி இருக்கும். பாபா அளித்த பொட்டலம் என் கையில் இருந்தது. நான் அதை என் பூஜையில் வைத்துள்ளேன். ரகசியமாக வைத்திருக்க வேண்டிய பல விஷயங்களை பற்றியும் பாபா என்னிடம் கூறினார். தேவி பலமுறை எனக்கு தரிசனம் அளித்திருந்த போதிலும் அவற்றில் ஒன்று கூட இந்த அனுபவத்தை போன்று இருந்ததில்லை. அதிலிருந்து என்னையும் மீறி ஏதோ ஒன்று இவ்விஷயத்தை பற்றி உமக்கு எழுதும்படி தூண்டிக் கொண்டே இருக்கிறது.